கொடுக்கையையும் தடுக்கும் 6 மாத உறுதிப்படையான திட்டம். இந்த முன்மொழிவு உங்கள் தினசரி பழக்கத்தை மாற்றி 6 மாதத்தில் காண கிடைக்கும் மாற்றத்தை உருவாக்க காப்பாற்றப்பட்டுள்ளது. ஆதாரம் அமைதியான, நடைமுறைமிகு, ஆதரவு நிறைந்த வழிகாட்டல். சக்தியாகவும் சார்ந்ததாகவும். முடி உதிர்வு அடிப்படை காரணங்கள் மற்றும் பாதிப்பு மூல காரணங்கள். ஊட்டச்சத்து குறைபாடு, இரும்பு, புரோட்டீன், மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை, சுற்றுச்சூழல் மாசு மற்றும் கடின நீர் மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள், தைராய்டு போன்றவை. இவை தனியாகவும் சேர்ந்து மோசமாகவும் முடி இழப்பை தூண்டுகின்றன. இவற்றை அடையாளம் காண்பதன் முதல் படி ஆலோசகரின் உதவியுடன் இரத்த பரிசோதனை மற்றும் வாழ்க்கை பழக்க மதிப்பீடு பயனுள்ளதாக இருக்கும். பொடுக்கு, dandruff. எது நடந்து கொள்கிறது? பொடுக்கு என்பது உலர் அல்லது எண்ணெய் மிகுந்த தலைப்பரப்பின் அழற்சி, முடுக்கமான தோல் செல்களின் அதிகமான ஓட்டம். பொதுவான தூண்டுதல்கள்: மலக்சீசியா, மலாசீசியா பூஞ்சை, உலர் சருமம், தவறான சரும பராமரிப்பு மற்றும் அதிக இனிப்பு உணவுகள். அறிகுறிகள்: தைரியமாக விழும் வெள்ளை சிப்புகள், எரிச்சல் மற்றும் சுருங்கும் தோல். முடி உதிர்வுக்கு 5 இயற்கை மற்றும் சான்று ஆதாரமுள்ள வழிகள். வெந்தயம் மாஸ்க். வெந்தயத்தை உருவைத்து அரைத்து வாரத்திற்கு 2 முறை தடவுவதால் புரோட்டீன் மற்றும் பைட்டோகெமிக்கல்ஸ் முடி வேர்கள் வலுவடைக்கின்றன. சாமானியமாக முடி உதிர்வு குறையும். வெங்காயச்சாறு. வெங்காயத்தில் இருக்கும் சல்பர் புதிய முடி வளர்ச்சிக்கு உதவியை காட்டிய சில ஆய்வுகள் காணப்படுகின்றன. குறைந்த காலத்திற்கு வாசனை குறைக்க தலை மசாஜ் செய்து 30 நிமிடம் விட்டு கழுவவும். தேங்காய் பால். இது ஈரப்பதத்தை வழங்கி வேர்க்கால்களை ஊட்டுகிறது. வாரம் ஒரு முறை பசுங்குழுவாக அல்லது எண்ணெயுடன் கலந்தவாறு பயன்படுத்தவும். பிறந்தான் மசாஜ். நெகிழ்வு மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். பாதாம் அல்லது தேங்காய் எண்ணெய் கொண்டு 10-15 நிமிடம் மசாஜ் செய்து மேலாக வெயிலில் நவீனமாய ஊதிக்காதவாறு கிழமை வாரியாக செய்யவும். நெல்லிக்காய். ஆமலா பயோடின்கள் மற்றும் வைட்டமின் சியில் செறிந்த நெல்லிக்காய் முழுமையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடியை கரும்படைக்கும் மற்றும் வலிமையை வழங்கும். சுண்டியோ அல்லது மாதம் இரட்டையாற்று பயன்கள். பொதுக்கை மேலாண்மை. வீடு முழு பயிற்சிகள். தைரண்ட் எலுமிச்சை தயிரில் எலுமிச்சை சாற்றுடன் தலையில் 15-20 நிமிடம் வைரல் பூஞ்சை வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவும். வேப்பிலை. வேப்பிலை நீரில் கொதிக்க வைத்து அதை வீரியமாக குடிக்க உதவுகின்றது. இயற்கை கிருமி நாசினியாக செயல்படுகிறது. ஆப்பிள் சீடர் வினிகர். தலையின் pH சமநிலையை மீண்டும் அமைக்க 9:3 விகிதத்தில் நீரில் கலக்கி ஸ்ப்ரே போல பயன்படுத்தலாம். டீ ட்ரீ ஆயில் ஷாம்பூவில் 2-3 துளிகள் சேர்த்து பயன்படுத்துவதால் பூஞ்சை கட்டுப்படுதல் மற்றும் எரிச்சல் குறைப்பு தொலைநோக்கில் ஏற்படும். இந்த தீர்வுகள் தீவிரமான தொற்று அல்லது கவலைக்குரிய தோல் நெருக்கடியின் போது மருத்துவரின் ஆலோசனையை மாற்றாது. நீண்டகால பிரச்சனை காணப்படும் போதே சிறந்ததாக மருத்துவ சிகிச்சை தேவை. கூந்தலுக்கான உணவு பட்டியல். தினசரி வழிமுறை. முடி ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துகள். புரோட்டீன் முட்டை, மீன், பருப்பு. இரும்பு கீரை, சுண்டல், பழம். பயோட்டின் வேர்க்கடலை, பாதாம். ஓமேகா 3 கொழுவை, மீன் மற்றும் திரளான நீர். தினம் 3 லிட்டர் குறைந்தது. தினசரி ஒரு சமநிலை உணவு மற்றும் கலவை மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ். உதாரணம்: ஃபெரஸ், பயோடின். மருத்துவர் ஆலோசனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர்க்க வேண்டிய வழக்கங்கள். உடனான பழக்க மாற்றங்கள். கடுமையான ரசாயனங்கள், சல்பூன் அல்லது பலர் கெக்சனீர் கொண்ட தொழில் ரீதியான தயாரிப்புகளை குறைக்கவும். மென்மான சோடியம் சல்பேட் இல்லாத ஷாம்புகளை தேர்ந்தெடுக்கவும். ஈரமான முடியை உடனே கடுமையாக முடியை பிடிக்காதீர்கள். மெல்ல துவைத்து ஒரு மிருதுவான தாவனில் ஆற விடுங்கள். அதிக வெப்பம். ஹேர் டிரையர் மற்றும் ஸ்டைலிங் கருவிகளை குறைத்து வெப்ப அளவை நடுத்தரமாக வைத்து பயன்படுத்துங்கள். பகிர்வு பொருட்கள். உடனடி கிருமி பரவலை கட்டுப்படுத்த மற்றவர்களின் தையலைவோ அல்லது தவளைவோ பகிர்ந்து பயன்படுத்தாதீர்கள். 6 மாத செயல் திட்டம். மாதப்படி செயல் திட்டங்கள் மற்றும் அளவீடுகள். மாதங்கள் 1 திட்டனரே. அடிப்படை நிலை. ஆரம்ப மதிப்பீடு. உணவு பதிவு. தூக்கம் கண்காணிப்பு. இரத்த தேர்வு. இயற்கை மாத்திரைகள் தொடங்கு. வாரம் 2 முறை தலை மசாஜ். ஹெல்தி புரோட்டீன் சேர்க்கை. மாதங்கள் 3-4. வாராந்திர பழக்க மாற்றங்கள். பொடுகு குறைப்பு. தெளிவாக பார்க்க நேர்த்தியுடனான தலை கிளீன்சஸ் மற்றும் மாதத்திற்கு ஒரு தடவை வேப்பிலை சிகிச்சை.
ஊட்டச்சத்து விரைவில் ஏற்படும் மாற்றங்கள். மாதங்கள் 5-6 நிலைமையை வலுப்படுத்தும். முடித்திறன் மற்றும் பராமரிப்பு பழக்கங்கள் நிலையானதாக மாறியுள்ளதா என்பதை கண்காணிக்கவும். மருத்துவ ஆலோசனை தெரமடாலஜிஸ்டுடன் பயன்படுத்தக்கூடிய மேலதிக சிகிச்சை பரிசீலனை. ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேற்றம் பதிவுகள், படங்கள், மாதாந்திர அளவுகள் எடுத்துக் கொள்ளவும். இது உள் உந்துதலை கொடுக்கும். பயோடின், இரும்பு மற்றும் சப்ளிமெண்ட் வழிகாட்டு சப்ளிமெண்ட்டுகள் உதவலாம், ஆனால் அவர்கள் உணவின் மாற்றத்தை மாற்றிவிடாது. பொதுவாக பரிந்துரை: பயோடின் 2-600 mcg மழிக்க அல்லது மருத்துவர் பரிந்துரையால். இரும்பு தேவைக்கேற்ப இரத்த சோதனை மூலம். omega-3 தினசரி. மருந்து சேமிப்பு புதுப்பிப்புக்கு முன் மருத்துவ ஆலோசனை அவசியம். இயற்கை உணவுகளை முதலில் முன்னுரிமை மிக்க முறையீடு செய்யுங்கள். முடிவுரை மற்றும் அடுத்த படிகள். நேர்மையான எதிர்பார்ப்பு முக்கியமாய். மாற்றங்கள் 2-3 மாதத்தில் தெளிவாக தெரிவிக்க ஆரம்பிக்கலாம். 6 மாதத்தில் நீண்ட கால முடிவு காணப்படும். பொறுமை மற்றும் தரநிலையான நடைமுறை அவசியம். அடுத்த படிகள். தலைமுறை செய்ய. முதல் மாதம் உணவு மற்றும் தூக்கம் பதிவு. 3வது மாதம் முன்னேற்ற படங்கள் 7. 4வது மாதம் மருத்துவ ஆலோசனைதான் பெருக. உதவி வேண்டுமா? சிக்கல்கள் இருந்தால் தெரமடாலஜிஸ்ட் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரை அணுகுங்கள். இந்த திட்டம் உங்கள் வழிகாட்டியை மட்டுமே. தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனம் மாற்றமாயிருக்கலாம். இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு முன் உங்கள் பொதுநல மருத்துவருடன் ஆலோசிக்கவும். தொடர்ந்து 6 மாதம் கடைபிடித்தால் நீண்ட கால மாற்றங்கள் காணப்படும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.